Hi friends, welcome back to your channel Aishu's Kitchen. நான் உங்கள் ஐஷு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரைக்காய் சாதம். இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் சுரைக்காய் எடுத்திருக்கேன். இதில் நான் பாதி சுரைக்காய் தான் போட்டிருக்கேன் நான். ஸோ அதை வந்து நம்ம சீவி எடுத்து வச்சுக்கலாம். 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, 3 பட்டை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி ஊறுது. காய் வந்து நான் தோல் சீவி இப்படி குட்டி குட்டியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், இது தேவையானது இது மாத்திரம்தான். ஸ்டவ் பற்ற வச்சுக்குவோம். குக்கர் வச்சாச்சு. நான் வெயிட் லாஸ் ரைஸ் செய்கிறதுனால கொஞ்சமாக தான் நான் நெய் போட்டிருக்கேன். ஸோ 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். அதில் வந்து வெறும் வெந்தயம் சீரகம் மட்டும்தான் அதோட நான் ஆட் பண்ணுறேன், வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது 3 பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருந்ததை போட்டுக்கலாம் நம்ம அதில். அது கூட வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் நமக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா இதை வணக்கி விட்டுறலாம். அது ரொம்பலாம் மசியணும்னு தேவையில்லை. பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி, பருப்பு, காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 4 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், சாம்பார் பொடி. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு பருப்பு சாதம் மாதிரி தான். ஆனால் அதோட வந்து நம்ம கொஞ்சம் இந்த ஒரு காய் மாத்திரம் நம்ம ஆட் பண்ணுறோம். உப்பு தேவையான அளவு நம்ம இதோட போட்டுக்கலாம். ஸோ நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அரிசியும் பருப்பும் நான் வேக வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை கரைச்சி இது கூட ஊற்றிடலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சு விசில் வச்சுருவோம். நம்ம ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விடுங்க. பாருங்கள், நல்லா ஒட்டாமல் குழையாமல் அடி பிடிக்காமல் சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு. ஸோ இது ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வீக்லி 3 டைம்ஸ் இதை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல பயங்கர ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.